ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். தினமும் கணிதம் சீரீஸில் இன்றைக்கி டே 1. இன்றைக்கி ஒரு 10 கணக்குகள் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். அதில் மாடல் 1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான். 18, 24, 30 ஆகிய எண்களின் மீபேக்கா அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 18, 24, 30 இதற்கான ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிப்போமா? 2 போடுங்க. 1 2 9 2 18, 12 2 24, 15 2 30. அடுத்து 3 போடலாம். 3 9, 4 12, 5 15. இதற்கு பிறகு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 3 நம்பரையும் வந்து வகுக்கக்கூடிய ஒரே காமன் நம்பர் இருக்கணும். இப்போ இந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரே காமன் நம்பர் இருக்கா? கிடையாது. அந்த ஒரே காமன் நம்பர் என்னது? 1 தான் வந்து இருக்குது. அது போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். அப்போது காமன் நம்பர் வந்து இல்லை. காமன் நம்பர் இல்லைன்னா அதோட வந்து நமக்கு என்னது? ஹெச்சிஎஃப் முடிஞ்சு. அப்போ 2 3 தான் வந்து இதோடைய ஹெச்சிஎஃப். இந்த 2 மல்டிப்ளை பண்ணும். 3 6. அப்போ முதல் கணக்குடைய ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து என்னது? 6. அதாவது மீபேக்கா அப்படிங்கிறது 6. அடுத்த எல்சிஎம் 156, 126 ஆகிய எண்களின் மீச்சியமா எல்சிஎம் வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாடல் நம்பர் 2. ஓகே, 156, 124. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 2 14, மிச்சம் 1, 8 2 16, 6 2 12, 2 4. அடுத்து 2 போடலாம். 3 2 6, மிச்சம் 1, 9 2 18, 3 2 6, மிச்சம் 1. இப்போ 31ங்கிறது எந்த நம்பராலையும் வகுப்படாது. 31ஆல் மட்டும்தான் வகுப்படும். அப்போ இதை மட்டும்தான் நம்ம வகுக்க முடியும். எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா 1ஆம் நம்பர் வந்து வருது வரைக்கும் டிவிஷன் வந்து பண்ணலாம். அப்போ 3ஆல் போடும்போது 1 3 3, 3 9, 31. 13 13ஆல் மட்டும்தான் வகுப்படும். 31 31ஆல் மட்டும்தான் வகுப்படும். அப்போ 1 31, திரும்ப 31 போட்டால் 1 1ன்னு ஆகிரும். ஸோ 1 1ன்னு வருது வரைக்கும் வகுக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம். ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது காமன் நம்பர் வந்து இல்லை. இப்போ 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரை வகுக்கக்கூடிய காமன் நம்பர் இல்லைன்னா அதோடையே வந்து ஸ்டாப் ஆகக்கூடியதான் வந்து ஹெச்சிஎஃப். புரிஞ்சா? 1 1ன்னு வந்தால் வருது வரைக்கும் வகுக்கக்கூடியது எல்சிஎம். காமன் நம்பர் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணக்கூடியது ஹெச்சிஎஃப். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 6 சரி 1 2 2 4, 4 12, 12 இன்ட்டு 13 இன்ட்டு 31. அப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணலாமா? 12 13 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்க. 3 2 6, 1 2 2, திரும்ப 3 1, 6 5, 156 வருது. இப்போ இந்த 156 31ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஓகே, பண்ணிட்டா அதான் ஆன்சர். 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 15, 6 18, 8 மிச்சம் 1, 5 15, 15 1 16க்கு 6, மிச்சம் 1, 1 3 3, 3 1 4, 6 13க்கு 3, மிச்சம் 1, 8 4. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீச்சியமா எல்சிஎம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4836. இந்த ரெண்டுமே பேசிக்கானது. ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதா முதல் 2 மாடலில் சொல்லி கொடுத்துருக்கேன். 3ஆவது மாடல் வந்து பாருங்கள். 62, 78, 109 வகுத்து முறையே 2 3 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்னன்ட்டு கேட்குறாங்க. அதாவது என்னென்னா இந்த 62, 78, 109 ஏதோ ஒரு நம்பர் வந்து வகுக்குது. அந்த நம்பர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதா? 2 3 4ன்ட்டு நமக்கு மீதிகள் வந்து கிடைக்கிறது. அப்போது மீப்பெரு பொது காரணி வந்து என்ன, அந்த நம்பர் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ இல்லை மீப்பெரு பொது காரணின்ட்டு இருக்கா, இதுதான் வந்து க்ளூ. இப்போ மீப்பெரு பொது காரணி அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து குறிக்கக்கூடியது. அப்போ இந்த கணக்கு வந்து நம்ம ஹெச்சிஎஃப் பேட்டர்னில் செய்யணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கணக்குக்கு என்ன பண்ணணும்னா 62 அதை வந்து ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும் போது நமக்கு மீதி வந்து என்னது 2ன்னு கிடைக்கிது. இதே மாதிரி தான் எல்லா நம்பருக்கும் வருது. 78 ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும் போது மீதி 3ன்னு கிடைக்கிறது. இந்த எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கா, இந்த நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதற்கு என்ன பண்ணணும்னா 62 - 2 ஓகேவா, எவ்வளவு? 60. அடுத்தது 78 - 3 75, 109 - 4 105. இப்போ இந்த 3 நம்பர் இருக்கா, இந்த 3 நம்பருக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ 60
75 105. இப்போ 5ஆல் வகுத்தா 12 5 60, 15 5 75, 2 5 10, மிச்சம் 1 3, 4 3 12, 5 3 15, 7 3 21. இதுகளில் வந்து காமன் டேம் வந்து ஒன்றுமே கிடையாது. 4 5 6க்கு, 4 5 7க்கு. அப்போ இதோடு முடிஞ்சு 5 3 15. ஸோ 15ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். இப்போ 15 கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா அடி கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். 62 டிவைடட் பை 15, ஒரு 15 15, 4 15 எவ்வளவு 60, ரிமைனிங் வந்து 2. அடுத்தது 78 டிவைடட் பை 15 போடுங்க. 5 15 75, ரிமைனிங் வந்து எவ்வளோ வருது 3 வருது. அடுத்து 109 15ஆல் டிவைட் பண்ணால் ஒரு 15 15, 6னா வந்து 90 வரும், 7னா வந்து 105 வரும். ஓகேவா? ஸோ 105 ரிமைனிங் 4. அப்போ 2 3 4 வந்து வந்துட்டா அப்போ 15ஆல் இந்த 62 78 109 வகுக்கும்போது 2 3 4 வந்து கிடைக்கிறது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். இதில் வந்து இந்த மீப்பெரு பொது காரணின்னு இருக்கா, இந்த ஹெச்சிஎஃப்பை கண்டுபிடிச்சாதான் உண்டு. நீங்கள் இதில் வந்து எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கணக்குக்கு ஆன்சர் வராது. ஸோ மீப்பெரு பொது காரணிங்கிறது தான் இங்கே க்ளூ. ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இது மாடல் 3. அடுத்து மாடல் 4 வந்து பாருங்கள். நூல் விற்பனையாளர் 175 இங்கிலீஷ் புக் வச்சுருக்காரு, 175 இங்கிலீஷ் புக் வச்சுருக்காரு. அடுத்தது 245 அறிவியல் புக் வச்சுருக்காரு. சயின்ஸ் வந்து எவ்வளவு 245 சயின்ஸ் புக் வச்சுருக்காரு. அடுத்தது மேக்ஸ் புக் வந்து ஒரு 385 புக்கு வந்து வச்சுருக்காரு. ஓகே. ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவை? இது ஒரு கேள்வி. ஓகேவா? அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கையை காண்கிறது ரெண்டாவது கேள்வி. நமக்கு டிஎன்பிசியில் ஏதாட்டும் ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. முதல் கேள்வி கேட்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த அதிகபட்சமாகன்றக்கா இதுதான் வந்து கீவேர்டு. இப்போ அதிகபட்சமாக அப்படின்ட்டு வந்துட்டுனா நம்ம என்ன பண்ணோம்னா ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து மீப்பெரு பொது காரணினா ஹெச்சிஎஃப், இதில் அதிகபட்சமாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு வந்து சிம்பிள், உங்களுக்கு புரிஞ்சிட்டு. ஓகே. இப்போ இந்த அதிக ஹெச்சிஎஃப் எது கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் தான். 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, 175 245 385. இதற்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 5 நம்பர் போடுங்க. 3 15, மிச்சம் 2, 5 25, 4 20, மிச்சம் 4, 9 45, 7 35, மிச்சம் 3, 7 35. 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அடுத்த வகுக்கலாம். 7 35, 7 49, 11. இப்போ இதற்கு வந்து காமனாக அடி கொடுக்கக்கூடிய நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ இதோடு முடிஞ்சு. 7 35. இந்த 35ங்கிறது என்னது? அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைன்னு கேட்டிருக்காங்களா? 35 பெட்டிகள் வந்து அதிகபட்சமாக தேவைப்படுகிறது. ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கையை காண்க. அப்போ மொத்தம் 35 பெட்டி நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்த நூல்களெல்லாம் கூட்டுங்க. 5 10 15க்கு 5, மிச்சம் 1, 8 8 16, 16 4 20க்கு 0, மிச்சம் 2, 4 1 5, 5 3 8. ஸோ 805 புக்ஸு மொத்தத்தில் இருக்குது. 805 புக்ஸ் இருக்குது, 35 பெட்டி இருக்குது. இப்போ இந்த 35 பெட்டியை வச்சு 805 வகுத்துட்டா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பெட்டிலையும் எத்தனை நூல்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான். ஓரேழு 7, 7 35, ஓரேழு 7, மிச்சம் 1, திரும்பியும் ஓரேழு 7 தான் வந்து வரும், மிச்சம் 3, 35 இருக்கா? 7 35. ஓகே. அடுத்து 5 வகுக்கணும். 1 5, 2 10, மிச்சம் 1 இருக்குது, 15, 3 15. ஸோ 23. அப்போ இந்த கணக்கில் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்னா 35 பெட்டிகள் தேவைப்படும். ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 23. அடுத்த மாடல் 5. 18 30 ஆகிய எண்களின் மீபேக்கா மீச்சீமா, அதாவது 18 30 இந்த 2 எண்களுடைய ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மை கண்டுபிடிக்கணும். விகிதத்தை காண்க. விகிதம் அப்படிங்கிறது என்னென்னா டிவிஷனை தான் கேட்குறாங்க. விகிதம்னாலே டிவிஷன் தான் அர்த்தம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். 18 30க்கு 2ஆல் போடுவோம். 9 2 18,
15னா 30, 3 3 9, 5 15. இதற்கு பிறகு வந்து காமன் டேர்ம் வந்து இல்லை. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து எல்சிஎம். ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னது? 6 ஹெச்சிஎஃப். எல்சிஎம்ங்கிறது 1 வரைக்கும் பண்ணலாமா? அப்போ திரும்ப 3 போடுங்க, 1, திரும்ப 5 போடுங்க, 1 1. இப்போ 6 6 18, 18 × 5 90, 18 90. ஓகே, அப்போ எல்சிஎம் வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 90. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம்மின் விகிதம். இப்போ ஹெச்சிஎஃப் இங்கே இருக்குது, ஹெச்சிஎஃப்ையும் எல்சிஎம்மையும் வகுக்க சொல்கிறாங்க. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடியது. ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம்மோட விகிதம். ஓகேவா? இது விகிதத்தில் தானே இருக்குது. இங்கே நல்லா கவனிக்கணும். ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மேலே ஹெச்சிஎஃப், கீழே எல்சிஎம் போடணும். அப்போ 6/90, 1 6 6, 15 90. இதோட விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 1:15. இதான் வந்து இதோடைய ஆன்சர். இப்போ வந்து இதை மாற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஐ கண்டுபிடிக்கிங்கன்னா மாற்றி வரும், 15/1ன்னு வரும். ஓகேவா? அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க விகிதத்தில் அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான கணக்கு தான். எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம், அதை வகுத்து விகிதத்தில் சொல்கிறோம். அடுத்தது 254, 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்ட்டு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கேள்வியில் ஆப்ஷன் இல்லைன்னு உங்களுக்கு குழப்பம், அதனால தான் ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஓகே, 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க. இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கா, இதை தான் வந்து என்னது மிகச்சிறிய எண். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிள் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 4 தான் வரும். ஏன்னா இந்த 2 வந்து இந்த 4 உள்ளே வந்து இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், 254, 508. இது மிகச்சிறியங்கிறது போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 254, 508. இப்போ இது வந்து டபுள் பண்ணால் இது தான் வரும், 508. ஓகேவா? அப்போ அந்த 508க்குள்ளே இந்த 254 2 தடவை இருக்குது. அப்போ இதோடைய எல்சிஎம் வந்து என்னது? 508. அப்போது இந்த 508 அப்படிங்கிறத நம்பரை வச்சு இந்த கீழே உள்ள நம்பரை வகுக்கும் போது எந்த நம்பரில் 4 தருதுன்னு பார்க்கணும். 508 வச்சு 6 வகுக்க முடியாது, 258 வகுக்க முடியாது. இதை வகுக்கலாம். ஓகேவா? இதை வகுத்தா 508 508. இங்கே ரிமைனிங் வந்து எவ்வளோ வரும்? 4 வரும். ஸோ இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா? இதை வகுக்கலாம், ஏன்னா இதோட டபுள் தான் வந்து இது. அப்போ இதை வகுக்கும் போது இதுக்கு வந்து ரிமைனிங் வந்து 8 வரும். அப்போ இது கிடையாது, நம்மளுக்கு ரிமைனிங் 4 வரணும். அப்போ 512. இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நீங்கள் இது வந்து எல்சிஎம் போட்டு கூட வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? 254க்கும் 508க்கும் எல்சிஎம் எடுங்க. எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 508 தான் வந்து வரும். ஓகேவா? அது டைம் வேஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் ஈஸியாக முடிச்சிடலாம். 508 வரும். அந்த 508 வச்சு இங்கே வகுக்கணும். 6 நீங்கள் மாற்றி வகுக்கக்கூடாது, புரியுதா? 6 வச்சு 508 வகுக்கக்கூடாது. மிகச்சிறிய எண்ணை தான் காண சொல்லியிருக்காங்க. அந்த மிகச்சிறிய எண்ணு தான் வந்து இது. இந்த மிகச்சிறிய எண்ணை வகுக்கும் போது தான் 4 கிடைக்கிறதுங்கிறது கான்செப்ட். அப்போ 512ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. இது என்னென்னா 254 508 வச்சு கீழே உள்ள இந்த நம்பரை வகுக்கும் போது 4 கிடைக்கிறது. அப்போ இந்த 2 நம்பரையும் வச்சு வகுக்காமல் நமக்கு இந்த ரெண்டுமே வந்து ஒரே இது தான். அதனால் 508 எடுக்கிறோம். அதேமாதிரி இங்கே மிகச்சிறியன்னு கொடுத்துருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்ங்கிறது 508 தான் வந்து வரும். ஓகேவா? அடுத்தது 72, 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் வந்து என்ன? இதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் உண்டு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிகச்சிறிய 5 இலக்க எண் வந்து என்னன்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னது? 10,000 தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். ஏன்னா 10,000 தான் 5 இலக்க எண்ணுடைய முதல் நம்பர். அதனால் மிகச்சிறிய 5 இலக்க எண் வந்து என்னது? 10,000. ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 72, 108 ஆகிய எண்கள் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய, இப்போ மிகச்சிறியன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 72க்கும் 108க்கும் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 2 36, 54, 2
18 27 3 6 9 3 2 3. அப்போது இந்த 2 3 போட்டால் திரும்ப வந்துடும். ஓகே, 1 2 2 4 4 3 12 12 3 36 36 × 2 72 72 × 3 6 3 21 216. ஸோ எல்சிஎம்ங்கிறது நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 216 வருது. அப்போ இது ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து 216. ஓகே, இப்போ மூணாவது ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 10,000 இருக்கா, இந்த 10,000-ஐ 216ஆல் டிவைட் பண்ணணும். இதான் வந்து மூணாவது ஸ்டெப். ஓகே, இப்போ 10,000க்கு 1000 எடுத்துக்கோங்க. இப்போ 1000, இப்போ இதை வந்து 4 தடவை மல்டிப்ளை பண்ணால் 800 வரும். 5 தடவை மல்டிப்ளை பண்ணால் 1000 தாண்டிடும். ஸோ 4 தடவை. இப்போ 216 4 தடவை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 6 4 24க்கு 4 மிச்சம் 2, 1 4 4 6, 1 2 4 4 2 4 8 864 வருது. ஸோ 864. இப்போ 1000ல் 864 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 6 போச்சுன்னா 3, 9ல் 8 போச்சுன்னா 1. ஓகேவா? கழித்தல் வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கே 10ல் இருந்து 1 இங்கே கடன் வாங்குகிறோம், இது 10 ஆகும். இங்கேருந்து இங்கே கடன் வாங்குகிறோம், இது 10 ஆகிரும். இது 9 ஆகிரும். ஓகேவா? இதுவும் வந்து 9 ஆகிரும். அப்போ 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 6 போச்சுன்னா 3, 9ல் 8 போச்சுன்னா 1. இப்போ இந்த 0 இறக்குறோம். ஏன்னா இதை வச்சு இதை அடி கொடுக்க முடியாதுல, அதனால 0 இறக்குறோம். ஓகே, இப்போ 216 இருக்குது. 5னா 1000, 6னா வந்து எவ்வளோ வருது? 1200 வரும். 7னா 1400 வந்துடும். அப்போனா 6ஆலையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 1 6 6 6 36க்கு 6 மிச்சம் 3, 1 6 6 6 3 9, 1 6 6 2 12, 1296. இப்போ இதை கழிப்போம். இப்போ இதுலேருந்து இங்கே கடன் வாங்கினா 10, 10ல் 6 போச்சுன்னா 4, அப்போ இது 5 ஆகிரும். 5ல் 9 போகாது, அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா 15, அப்போ இது 12 ஆகிரும். 15ல் 9 போச்சுன்னா 6, 12ல் 12 போச்சுன்னா 0. ஓகேவா? இப்போ 64ங்கிறது ரிமைனிங் வந்து கிடைக்கிறது. ஓகே, இப்போ இதற்கப்புறம் செய்யக்கூடியதான் முக்கியமான விஷயம். இப்போ கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ 216 10,000ஆல் வகுக்கும் போது எத்தனை வாட்டி வகுக்கிறோம்? 46 டைம் வந்து டிவிஷன் பண்ணும்போது 64 ரிமைனிங் கிடைக்கிறது. அப்போ 10,000ல் 64 மீதியாக கிடைக்கிறது. அப்போ எவ்வளவு? 10,000ல் 64 போச்சுன்னா 10,000ல் 60 போச்சுன்னா எவ்வளவு? 9,940. 1 போச்சுன்னா 9,936 வரும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வருது. அப்போ இந்த வேல்யூங்கிறது இந்த 216ஆல் எக்ஸாக்ட்லி டிவிஷன் ஆகும். கரெக்டு தானே? புரிஞ்சா? ஏன்னா 64 ரிமைனிங் வருது. இப்போ 216ஆல் 10,000 வகுக்கும்போது 64 ரிமைனிங் வருது. அந்த 64 ரிமைனிங்கை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 9,936 வருது. அந்த 9,936ங்கிறது 216ஆல் அக்யூரேட் டிவிஷன் ஆகும். ஆனால் இது பாருங்களேன், 4 டிஜிட் எண்ணு. நமக்கு கேட்டிருக்குது என்னது? மிகச்சிறிய 5 இலக்க எண். 5 இலக்க எண்ணு என்னது? 10,000ற்கு மேலே இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. இது கூட 216 கூட்டிடலாமா? இப்போ இதெல்லாம் அடிபகுது. அப்போ இன்னொரு 216 கூட்டினா அதுவும் வந்து இந்த 216ஆல் டிவைட் ஆகும். போடுங்க. 6 6 12க்கு 2 மிச்சம் 1, 3 4 5, 11க்கு 1 மிச்சம் 1, 10, 10,152. அப்போ 10,152 216ஆல் அடி போகும். அப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 10,152. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு மாடல் 8. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலையில் 5 மணிக்கு எல்லா அலைபேசியும் வந்து ஒன்றரை ஒலிக்கிறது. அதுக்கு பிறகு முதல் அலைபேசி 15 நிமிஷத்துலையும், அடுத்தது 2வது அலைபேசி 20 நிமிஷத்துலையும், 3வது அலைபேசியானது 25 நிமிஷத்துலையும், 4வது அலைபேசியானது 30 நிமிடங்கள் ஒலிக்கின்றன. அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே நமக்கு எல்சிஎம் தான். ஓகேவா?
இப்போ என்ன பண்ணணும்னா இந்த காலை 5 மணிக்கு அடிக்கிறது, எல்லா அலாரமும் 5 மணிக்கு அடிக்குது, அதுக்கப்புறம் எல்லா அலாரமும் எப்போ ஒன்றா அடிக்குங்கிறதான் கேட்குறாங்க. கொடுத்துருக்கக்கூடிய மினிட்ஸ் எல்லாம் வந்து எழுதிக்கோங்க. 15, 20, 25, 30. ஓகேவா, 4 தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுங்க. 3 15, 4 20, 5 25, 6 30, 3 போடுங்க. 1 3 3, 2 3 6, 4 5, 2, 1 2 2 4, 1 2 2 போட்டால் 1 1 1 5. இப்போ 5 போட்டால் எல்லாமே வந்து 1 ஆகிரும். 5 15, 15 × 2 30, 30 × 2 60, 60 × 5 5000 30. ஓகேவா, 60 × 5 5000 30, 300. ஸோ 300 இது வந்து என்னது மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் காலை 5 மணிங்கிறாங்க. 5 மணிங்கிறது என்னது ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், குழப்பிடக்கூடாது. அப்போ மினிட்ஸில் இருக்குது. அப்போ 300 மினிட்ஸு கழித்து எல்லாமே வந்து ஒன்றா வந்து அடிக்கும். ஓகேவா, அவ்வளோதான் கான்செப்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வருது 300 வருது. 300 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லா மணிகளும் ஒன்றாக அடிக்கும். இப்போ நம்ம இது ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். தெரியுமில்ல, 60 நிமிஷம் 1 மணி நேரம், அதனால் 60ஆல் டிவைட் பண்ணுறோம். 0 0 கேன்சல், 1 6 6, 5000 30, 5 ஹவர்ஸ். அப்போ காலையில் 5 மணிக்கு அடிச்சிருக்குன்னா அடுத்த 6 7 அடிக்காது. ஓகேவா, 8 அடிக்காது, 9 அடிக்காது, 10. காலையில் 10 மணிக்கு, காலையில் 10 மணிக்கு 10 மணினா ஏஎம். ஓகேவா, ஆன்சரில் கொடுப்போம் 10 மணி ஏஎம் பிஎம்னு கொடுத்துருப்பான். நீங்கள் அவசரப்பட்டு பிஎம்னு போட்டுறாதீங்க. பிஎம்னா நைட்டு 10 மணி, ஏஎம் காலையில் 10 மணிக்கு வந்து அலாரம் அடிக்கும். இதுதான் வந்து இந்த இதோடைய ஆன்சர். அடுத்த மாடல் 9. மாடல் 9 மாடல் 10 வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இரு எண்களின் மீச்சியமா 432, அவற்றின் மீபேக்கா 36, ஒரு எண் 108 எண்ணில் மற்றொரு எண் வந்து என்ன? இதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எழுதிக்கோங்க. இரு எண்களின் பெருக்கற் பலன். ஓகே, இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகே, இந்த ஃபார்முலா அப்படி தான் நம்ம செய்ய போகிறோம். இரு எண்களின் மீச்சியமா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 432. மீபேக்கா இது எல்சிஎம் 432, மீபேக்கா ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 36. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண் கொடுத்துட்டாங்க. ஒரு எண் என்னது 108, மற்றொரு எண் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ மற்றொரு எண் வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை கண்டுபிடிப்போம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 108 வந்து இங்கே கொண்டு போயிடலாமா, டிவிஷன் கொண்டு போங்க. 108 4 9 36, 5 9 90, 11 9 99, 12 9 108, 1 4 4, 3 4 12, 1 3 3, 1 3 3, மிச்சம் 1, 4 12, மிச்சம் 1, 4 12, 144ங்கிறது தான் மற்றொரு எண். அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கு பாருங்கள், இதுவும் அதே கணக்கு தான். இரு சார்பக எண்களின் மீச்சியமா 505, சரி 5005. ஒரு எண் வந்து பார்த்திங்கன்னா 65. அவங்க என்ன கேட்குறாங்க, மற்றொரு எண் வந்து என்னென்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே ஒரு எண் கொடுக்கணும்ல, இங்கே வந்து அந்த எண் வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இரு சார்பக எண்கள். ஓகேவா, இரு சார்பக எண்களின் ஹெச்சிஎஃப் வந்து எப்போதும் 1. இது வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இரு சார்பக எண்களின் ஹெச்சிஎஃப் எப்போதும் 1னா இங்கே 1 போட்டுக்கணும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 65 கொண்டு தரலாமா, இப்போ அடி கொடுங்க. 13 வரும். 1 5 5 0 0 1, 1 13 13. இப்போ 100 வச்சு அடிக்கிறோம்னா 5 13 65, 6க்கு 78, 7க்கு வந்து 91. 100ல் 91 போச்சுன்னா மிச்சம் 9 இருக்குது. அகெயின் வந்து ஒரு 91 வருது, அகெயின் 7 வரும். ஸோ 77ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 10 மாடலில் 10 கணக்கு வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 10 கணக்கும் டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மொதல் 2 கணக்கை தவிர மீதி 8 கணக்கும் வந்து கேட்ட மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகே, இந்த 10 மாடல்லையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான நேரம். இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்க ஒரு 10 கணக்கு.
ஓகே, இந்த 10 கணக்கு வந்து என்னது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. இப்போ 10 கணக்கு எழுதிக்கோங்க, அடுத்த 10 கணக்கு வந்து நோட்டு போட்டு எழுதுங்க. அப்படி எழுதும்போது தான் உங்களுக்கு வந்து என்னது கரெக்டாக வந்து வரும். ஒரு 1000 கணக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு நோட்டில் 1000 கணக்கு எழுதும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் 10 கணக்குனா 100 நாளில் 1000 கணக்கு ஈஸியாக போட்டுட்டு போய்கிட்டே வந்து இருக்கலாம். மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, இந்த 10 கணக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 10 கணக்கை நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி எழுதிக்கிறீங்களா? ஓகே, ஆமாம், ஏன்னா நான் இப்போ இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நோட்டில் எழுத மாட்டீங்க, அது சும்மா கிடக்கும். அதனால் பிடிஎஃப்லாம் கொடுக்கறதுக்கு சரிப்பட்டு வராது, எழுதுங்க. இப்போ இந்த ஹோம்ஒர்க் இருக்கா, இந்த 5 கணக்கை ஸ்டாப் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. 5 எழுதிட்டிங்களா? அடுத்தது இந்த 5, அடுத்த 5, 6 to 10. அடுத்தது ஓகே, 6 to 10 இதை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த 10 கணக்குடைய ஆன்சரை வந்து நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டு போட்டு இந்த 1000 கணக்கு எழுதுவேன்ட்டு உறுதிகோளோடு வந்துருங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.